இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆட்டு தலைக்கறி எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக செய்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு ஒரு ஆடோட தலையை நல்லா வெட்டி சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க. அதை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. அதில் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சப்பொடி தேவையான அளவுக்கு, அப்புறம் மிளகாத்தூளுக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் சோம்புத்தூள் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் பச்சையாக அந்த மட்டன் அந்த தலை பீசஸ் மேலேயே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டையும் உப்பையும் போட்டு நல்லா பெரட்டி இதை ஒரு 3 விசில் வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி தேங்காய் எண்ணெய் விட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரை பண்ணும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு மட்டும் அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச அந்த தலைக்கறி எடுத்து அந்த வெங்காயம் தாளிச்சதுக்குள்ளார அப்படி கொட்டிடுங்க. தண்ணி கொஞ்சமாக இருந்துச்சுன்னா அந்த தண்ணி வத்துற அளவுக்கு அதை நல்லா பரட்டி விடுங்க. நல்லா அந்த வெந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு அதை நல்லா பரட்டி விட்டுருங்க. அந்த தண்ணியெல்லாம் வத்தட்டும். அப்போ தான் நல்லா நமக்கு ஒரு ஃப்ரை மாதிரி நமக்கு கிடைக்கும். நல்லா மெதுவாக கிளறி அதை வத்தட்டும். இப்போது தண்ணி நல்லா வத்திடுச்சு. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலை அதில் போடலாம். தேங்காய் துருவலை போட்டு அதையும் அந்த கறியோடு சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. நல்லா பரட்டி விடுங்க. அது நல்லா அந்த கறியோடு சேர்ந்து பரண்டிட்டோம். பாருங்கள், இப்போ நல்லா ஒரு ஃப்ரை மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிட்டோம். இதுக்கு டைமே எடுக்காது. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிட்டோம். ஆனால் இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு ஸ்பெஷலாக தலைக்கறினா ரொம்ப பிடிக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செய்யறதுக்கு ரொம்ப குறைவான நேரம், குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆகும். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.